இப்போ எக்கனாமிக்ஸில் எம்சி மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். எம்சி எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? சேஞ்ச் ஆஃப் டோட்டல் காஸ்ட் பை சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம். சேஞ்ச் ஆஃப் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம். சேஞ்ச் ஆஃப் Q அப்படிங்கிறது என்ன? மொத்த உற்பத்தியில் உள்ள மாற்றம். இந்த மொத்த செலவில் ஏற்படும் மாற்றத்தை மொத்த உற்பத்தியில் உள்ள மாற்றத்தினால நம்ம டிவைட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு எம்சி கிடைக்கும். இந்த எம்சி கோடானது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு ரைட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஷேப்பில் தான் இருக்கும். எம்சி என்பது மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம், மொத்த உற்பத்தியில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. எம்சி என்பது மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம், மொத்த உற்பத்தியில் என்னவோ அதை அந்த மாற்றத்தை குறிக்குது. அதை என்னன்னு சொல்கிறாங்க? கூடுதலாக ஓர் அலகு பண்டத்தில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கும். இந்த எம்சி கோடானது எப்படி இருக்குன்றதை நம்ம படத்தை பார்த்துக்கிறோம். இந்த எம்சி எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா பார்த்துக்கிறோம். ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளைன் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இதுதான் எம்சி.